விஜயும் நிவினும் விஜயோட சித்தப்பா சொன்ன இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க 2 பேருமே காணோம். எங்கே போயிருப்பாங்க இவங்க அப்படின்னோன்னே, இன்னும் 2, 3 இடம் இருக்கு, நம்ம அங்கே பார்க்கலாம், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா ராகவ் அங்கே கிடச்சிடுறாரு. ராகவ் கூட்டின்னு செம்ம அடி அடிக்கிறாங்க. ரோட்லேயே நிற்க வச்சு பயங்கரமாக பலாப்பழம் அரைகிறாங்க. கையை கட்டிட்டு எவ்வளோ தைரியமாக தான் எங்கள் வீட்டு லேடிஸை இந்த மாதிரி பண்ணுவீங்க, உங்களெல்லாம் சும்மாவே விடமாட்டேடா, எவ்வளோ தைரியமாக தான் என் வீட்டில் நுழைஞ்சிருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் கொடுத்ததுனா போதாதாடா, கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா உங்களுக்கு, அவ்வளோ பண்ண உன்னை அப்படி கூட்டின்னு போயிட்டு உன் அப்பனுக்கு பயம் காட்டினா அப்போ கூட அவன் அடங்க மாட்டானா, எவ்வளோ தைரியமாக தான் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்னடா அவ்வளோ திமிரு உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. தாங்கவே முடியல ராகவால். அப்படியே கீழே விழுந்துட்டார் ராகவ். அடுத்து சரி நீங்கள் அடித்தது போதும், நான் கொஞ்சம் அடிக்கணும்ல அப்படின்னு நிவீனும் போட்டு அடிக்கிறாரு. வேணாம், சும்மா ஒரு நிவீன் தேவையில்லாமல் என் மேலே கை வைக்கிற, போனால் போதுன்னு ஒன்று உங்களை விட்டுறோம், என்ன போனால் போதுன்னு விட்டுறியா, எவ்வளோ அட்டூழியம் பண்ணுவீங்க, அநியாயம் பண்ணுவீங்க, உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவீனும் போட்டு நல்லா அடின்னு அடிக்கிறாரு. விடமாட்டார் எங்கள் அப்பா. உங்கள் 2 பேரையுமே, என் அப்பாவுக்கு தெரிஞ்சது நீங்கள் 2 பேரும் என்னை அடிக்கிறது உங்கள் அப்பனுக்கு தெரியணும்டா, நீ ரத்தம் சிந்துறத உங்கள் அப்பா பார்க்கணும், எப்படி எங்கள் வீட்டில் ஆளுங்கள்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி நீ கஷ்டப்படணும்டா, நீ கஷ்டப்படுறத உன் அப்பா பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா, முதல்ல உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் செல்லக்குட்டி அப்படின்ட்டாரு. நான் ஃபோன் பண்ண மாட்டேன், நான் ஃபோன் பண்ண மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. இப்போ ஃபோன் பண்ணலைன்னா நடக்கிறது வேலைன்னு சொல்லிட்டு இன்னும் 4 அறை கொடுக்குறாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் ராகவ் ஃபோன் பண்ணுறாரு. இங்கே பார், உன் அப்பாவை இங்கே வர சொல்லணும், ஆனால் ஒன்று, உங்கள் அப்பா கிட்ட எக்காரணம் கூட யாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாது, கூட ரவுடிஸ் எல்லாம் யாராவது கூட்டின்னு வந்தார் அதுக்கப்புறம் உன் கதை அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய மாட்டோம், உன்னெல்லாம் இந்த உலகத்து வீட்டில் அனுப்ப மாட்டோம், ஒன்றுமே இல்லை, உன்னை கை கால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அழகாக உன்னை தூக்கி போட்டுருவோம், அப்புறம் என்ன, நீ உயிர் வாழ்ந்தும் ஒன்று தான், உயிர் வாழாமல் இருக்கிறதும் ஒன்று தான், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறார் ராகவ். அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க, என்ன எங்கள் அப்பா வர சொல்லணும் அவ்வளோதானே, சரி நான் இப்போ வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பா அப்படின்னோடனே, என்னடா ராகவ் அப்படின்னு ஸ்கூலாக கேட்குறாரு பசுபதி. அப்பா உடனே நான் சொல்கிற இடத்துக்கு வாப்பா அப்படின்னோடனே, என்னடா 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 பிரச்சனை அப்படின்னோடனே, அப்பா நான் சொல்கிறத கேளுப்பா, முதல்ல நீ கிளம்பி வா, சரிடா நம்ம ஆளுங்கிட்ட சொல்ல இப்போ வந்துடுவாடுங்க, அவங்க கூட வந்துடுறேன்ப்பா, எந்த ஆளுங்களையும் கூட்டின்னு வரப்பா, தனியாக வரப்பா, தனியாக என்ன எதுக்கு வரேன் அப்பா, ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, முதல்ல தனியாக வாப்பா, சொன்னால் புரிஞ்சுக்கப்பா அப்படின்னோடனே, என்னடா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் தெரியாத, யாரும் கூட வந்தால் தான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்றாரு. அப்பா அப்படின்னோடனே, அதான் உன் புள்ள சொல்கிறான்ல, தனியாவா தனியாவா தனியாவான்னு, அப்புறம் எதுக்கு ஆளும் கூட தான் நான் வருவேன், ஆளும் கூட தான் வருவேன்ற அப்படின்னு விஜயோட குரலை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு பசுபதி. டேய் என் பிள்ளைய நீ தான் பிடிச்சி வச்சிருக்கியா, டேய் உனக்கு நான் அவ்வளோ கொடுத்து உனக்கு பத்தலையாடா, நாங்கள் அவ்வளோ கொடுத்து உனக்கு பத்தலையாடா, இங்கே பார் மரியாதை கிளம்பி தனியாக இங்கே வா, இல்லைனா உன் பிள்ளைய நான் என்ன வேணாலும் செய்வேன், தெரியும்டா நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு, யார் சொன்னது பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு, உன் பிள்ளைகிட்ட நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா, உன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும், அது எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம், அப்படி உன் பிள்ளைய பார்க்கணும் ஆசையாக இருந்தால் நீ அங்கேயே இரு, டேய் உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னோடனே, டேய் நீ தான்டா வேணும் அப்படின்றாங்க. சரிடா நான் தனியாக வரேன்டா போதுமா அப்படி சொல்கிறாரு. உன்னோட அப்பா உன் மேலே ரொம்ப பாசம் போட்டிருக்கு, இப்போ வந்துட்டோன்னு தான் இருக்குது அவனுக்கு, 2 பேரும் எவ்வளோ தைரியமாக இந்த மாதிரி வேலையை செய்வீங்க, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னோடனே அப்படியே ராகவும் மறைக்கிறாரு. அடுத்து பசுபதி வந்துடுறாரு. பசுபதி அவங்க போயின்னு பார்த்து பயங்கரமாக அழகிறாரு. ஏன்டா எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைய பிடிச்சி வச்சு இப்படி பண்ணுறீங்க, நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் எங்கள் குடும்பத்தை இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். உங்களை எவ்வளோடா நாங்களும் அடி கொடுத்து நாங்கள் அனுப்புறது, எவ்வளோ கொடுத்தாலும் மறுபடியும் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களாடா காவேரியோட குடும்பத்தை, அவங்க குடும்பத்தை நிம்மதியாக விடவே மாட்டீங்களாடா, உன்னை பார்த்து முறைக்கிறா, டே என் பிள்ளைய கழட்டி விடுறா அப்படின்னோடனே, அதெல்லாம் விட முடியாதுடா, இங்கே பார் நான் சொல்கிறத செய்யுங்க அப்போ தான் விட முடியும், 2 பேரும் முதல்ல போலீஸை சரணடைங்கன்னு அதிர்ச்சி அடைகிறாரு.